வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கோர்ட் நிகழ்வை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். எனக்கு அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜன் மற்றும் அசோக் குமாரின் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய கோர்ட் நிகழ்வானது கொஞ்சம் சூடாக இருந்து சுவையாகவும் இருந்தது. நமக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுவையாக இருந்தது. அது என்னங்கிறது நான் படிப்படியாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஏலம் 2 கட்ட ஏலம் போயிருக்கு இல்லையா? முதல் கட்ட ஏலம், 2ஆம் கட்ட ஏலம். இந்த 2 கட்ட ஏலத்துலேயும் எவ்வளவு பிளாட்டுகள் எல்லாம் ஏலத்துக்கு வந்தது அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிட்டு சொன்னாங்க. 9,935 9,935. ஆனால் கழுதறிஞ்சு கட்டணம் போன மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக 1130 சொன்னாங்க. அதாவது 11,130 பிளாட் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமோ அப்படியே குறைஞ்சி 9,935 பிளாட்டு தான் ஆக்ஷனுக்கு வந்திருக்குது. அதில் கிட்டத்தட்ட 5,000லேருந்து 5,500 பிளாட்டு பிட் பண்ணியிருக்காங்க, ஏழை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தோஷமாகவே சொன்னாங்க. இதில் 8,260 ரூபா கட்டணும் இல்லையா? அது இப்போ 5,000லேருந்து 5,500 பேர் எடுத்திருந்தா கூட வெறும் 1,740 பேர் மட்டும்தான் அந்த 8,260 ரூபா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத எம்எஸ்சிசி வகையில் தகவல் சொன்னாங்க. அவங்க இன்னும் 2,102 பேர் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது. 2,102. அப்போ பேலன்ஸ் என்னாச்சு நீங்கள் கேட்கலாம். மொத்தம் 5,000 5,500 போது 1,740 கட்டிட்டாங்க. 2,102 இன்னும் கட்ட வேண்டி இருக்குது. மீதி பேருக்குலாம் இன்னும் காம்படிட்டிவ் அத்தாரிட்டி இன்னும் அப்ரூவல் அனுப்புனதுக்கப்புறம் அவங்களும் கட்டணும். இதுக்கு நீதியரசர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு விளம்பரம் கொடுங்க, விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி பணத்தை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு விளம்பரத்துக்கு 1,20,000 செலவாகும். 1,20,000 செலவாகும். அதோடு சேர்ந்து பூல்டி சொத்துக்கள் கொஞ்சம் இருக்குது. அதை சேர்த்து ஏலம் விஷயமா நீங்கள் அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு 5 மெமோ இன்னைக்கு வந்ததுங்க. 5 மெமோவில் 4 மெமோ பார்த்தீங்கன்னா குரூப் மீட்டிங் சம்மந்தமாக, இந்த குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துப்பாங்க, குரூப் மீட்டிங் சம்மந்தமாக 4 மெமோ அது ஓகே பண்ணிட்டாங்க. ஒரு மெமோ பார்த்தீங்கன்னா டைப்பிக்கல் எரர். அதில் 2 பிளாட்டில் 3 பிளாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிளாட் ஒக்கூரில் 13,02,121 ரூபா அந்த பிளாட்டுடைய மதிப்பு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சைவர் அதிகமாக போட்டாங்க. 10,000 கூட்டி போடும்போது ஒரு சைவர் அதிகமாக போட்டாங்க. அது என்னாச்சுன்னா 1,21,212,210 மாறி போச்சு. அது டைப்பிக்கலர். அதே மாதிரி இன்னொரு பிளாட் 12,22,500 ரூபா. அதுலேயும் ஒரு சைவர் அதிகமாக போட்டாங்க, டைப்பிக்கலர். அது 1,22,25,000 அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ரெண்டையும் அவர் இதை நியாயமாக இருக்கிறனால இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி 118 தஞ்சாவூரில் இடம் கிடைக்கலன்னு இருக்கீங்க இல்லையா? அது அவங்களுக்காக ஒரு நல்ல செய்தி. பிளாட் நம்பர் 118 இன்பவனம் தஞ்சாவூரில் அதே மாதிரி ஒரு சைவர் அதிகமாக போட்டாங்க. ஸோ அதனால் அந்த பிளாட் அதுவும் சேல்ஸுக்கு திருப்பி வருது. கேன்சல், இந்த 3 பிளாட்டை கேன்சல் பண்ணி சொல்லிச்சுட்டு திருப்பி ரீஏலத்துக்கு 3வது ஆக்ஷனில் சேர்த்துக்கணும்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்கிறார். ஆக பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 338 பிளாட்டு புதுசாக நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அடுத்த கட்ட ஏலத்தில் 338 பிளாட் ரெடியாக இருக்குது, அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சொன்னார். ஆக்சுவலாக இன்னும் கிட்டத்தட்ட 10,000 பிளாட்டுக்கிட்ட இன்னும் இருக்குது. மொத்தம் 19,714 பிளாட்டு ஆஸ் பர் யூஓடபிள்யூ ரெக்கார்டு படி. ஸோ அது இப்போ கம்மியாக தான் போயிருக்கு. அவர் இன்னும் 338 ரெடியாக இருக்குனாரு. ஒரு 224 பிளாட்டு ஆல்ரெடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. எடுத்தவங்க எனக்கு வேண்டாம் சொல்லி கேன்சல் பண்ணது ஒரு 224. அது கூட சேர்த்து இந்த அன்சோல்டு பிளாட் இருக்கு இல்லையா, சோல்டு ஆகாமல் கொஞ்சம் பிளாட்டுகள் இருக்குது. 9,000 சில்லரை 5,500 கிட்ட தான் போயிருக்குன்னு ஒரு 3,000 சம்திங் ஏலம் போகல. அதையும் சேர்த்து அடுத்த கட்ட ஏலத்தில் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு ஒரு 11 பூல்டி சொத்துக்கள் 11 சொத்து இருக்குது. அதில் 4 ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 15 days கிட்ட டைம் கேட்டிருக்காங்க. அவங்க நிறுவனத்தின் தரப்பில் டைம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இன்னும் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் வேல்யூஷன் போடணுன்றிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. அதனால் திட்டமிட்டபடி இந்த இதை 22-23 22/7 அண்ட் 23/7 2 நாளில் ரிசார்ட் ஏலம் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கிடையில் இந்த பேரல் லேண்ட் விஷயமா வந்தது. அந்த ஏஜென்சி ஒன்று கேட்டாங்க இல்லையா, நாங்கள்
நிலத்தை எடுத்து நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கி தரோம், எங்களுக்கு நீங்கள் கமிஷன் மாதிரி கொடுங்க, ஒரு சார்ஜ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அது பேச்சு வந்தது. பேச்சு வந்தப்போ நீதியரசர் அதுக்கு வந்து பிடி கொடுக்காம தான் பேசினார். அதில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா இது அப்ரூவல் பண்ணாமல் அப்படி விற்றா நமக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஆகும். அதாவது நிறுவனத்துக்கு நஷ்டங்கிறது ஒன்று கொடுங்க, அவன் ஏற்கனவே நம்மளெல்லாம் நஷ்டப்படுத்திட்டான். நமக்கு செட்டில்மெண்ட், ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டு வராமல் அது வந்து நிச்சயமாக அது வந்து தடுத்துரும். அதை வந்து நீதியரசர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் வேறு மாதிரி சொன்னார். என்ன சொன்னார்னா, 600 கோடி வேல்யூஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக வேல்யூஷன் கரெக்டாக சொல்லணுனாக்கா 1643 ஏக்கருங்க. 1643 ஏக்கர். அதனுடைய மதிப்பு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 674 கோடி போட்டிருக்காங்க. வேல்யூஷன் கமிட்டி வந்து 674 கோடி போட்டிருக்காங்க. சார் வந்து நீதியரசர் வந்து 600 கோடி அப்படின்னாரு. சொல்லிவிட்டு வேல்யூஷன் கமிட்டி போட்ட ரேட்டு 600 கோடி அவர் சொன்னது, ஆனால் 674 கோடி. நம்ம வந்து அப்செட் ப்ரைஸை வந்து பாதியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னாரு. கொஞ்சம் சிரமந்தான். ஏன்னா அவ்வளோ ரேட்டு ஏக்கருக்கு வந்து 300 கோடி அப்செட் ப்ரைஸ் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஏலம் கேட்க யார் வருவாங்கங்கிறது, அப்செட் ப்ரைஸுக்கே வருவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அதுக்கப்புறம் வேலை இருக்குது, அப்ரூவல் வாங்கணும், டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். இந்த டிடிசிபி அப்ரூவலை பற்றி தெரிஞ்சுங்க அசோக்குமார். நம்ம சார்ஜ் கட்டுறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டிடிசிபி அப்ரூவல் என்பது மினிமம் ஒரு 3 மாதம் ஆகும். அந்த பேப்பர் நம்பர் வர்றதுக்கு, டிடிசிபி அப்ரூவல் நம்பர் வர்றதுக்கு ஒரு 3 மாதம் ஆகுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரோடுலாம் போடணும், ரோடுலாம் போட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி போய் யூனியன் ஆஃபீஸில் போய் இன்ஸ்பெக்ஷன் போவார். அவர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் இந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்த்துருவீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க் வரும் பார்த்தீங்களா, சைன்டு அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்ட்டு இருக்கும், டிக்கு கிரீன் கலர் டிக்கு வராது. இந்த யூனியன் ஆஃபீஸ்லேருந்து அதிகாரி போய் அதெல்லாம் வெரிஃபை பண்ணால் தான் இவங்கெல்லாம் ரோடெலாம் போட்ட பிறகு தார் ரோடு எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் பார்த்துட்டு போய் இவர் சொன்னால் தான் அது வந்து கிரீன் டிக்காக மாறும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து மனைகளை விற்பனைக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதமும் ஆகும். ஆனால் கம்பெனி தரப்பு லாயர் என்ன சொன்னார்னா 1.5 மாதத்தில் வாங்கிடலாம், 1.5 மாதத்தில் வாங்கிடலான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பேப்பராக வாங்கலாம், அதாவது அந்த நம்பர் மட்டும் வாங்கலாமே தவிர டெவலப் பண்ணி கிரீன் டிக்கு வந்து சேலுக்கு ரெடி ஆகிறதுக்கு நிச்சயமாக சம் டைம் ஆகும். 6 மாதமாவது குறைஞ்சபட்சம் ஆகுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. நம்ம விவரம் தெரிஞ்சனால இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதே இதை வந்து இப்படி வாதம் போயிட்டு இருக்கும்போது நீதியரசர்கிட்ட ஒரு நல்ல பாயிண்ட்டை வந்து கம்பெனியுடைய தரப்பு வழக்கறிஞர் யோகேஷ் கண்ணா அவர்கள் ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீதியரசர் என்ன சொன்னார்னா, இந்த டெவலப் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களே ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி வராங்க இல்லையா, அவங்க ஏன் அப்படி டெவலப் பண்ணி அவங்க வந்து சார்ஜ் கேட்க போகிறா, அவங்களே ஏக்கரா எடுத்து ஏலத்தில் எடுத்து பிட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சேல் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு யோகேஷ் கண்ணா அவர்கள் ஒரு நல்ல பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, அவ்வளோ பணம் கொடுத்து யாரும் எடுக்கிறதுக்கு முன்னுற மாட்டாங்க. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே வெளியாளி ஏன் தேர்ட் பார்ட்டி ஏலம் எடுக்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, ஒயிட் மணியை கணக்கு காமிக்கணும், ஏன்னா ஏலம் எடுக்கிற தொகைக்கே வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், ஸ்டாம்ப் பேப்பரு 2% சேல்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு கட்டணும், எவ்வளோ சிக்கல் இருக்கிறனால வெளியாள் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் அவரும் சொன்னார், இவ்வளவு பணத்தை கொடுத்து ஏலம் எடுக்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். நீதியரசர் அதை கவனத்தில் கொண்டுட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னார். 600 கோடி வேல்யூஷன் கமிட்டி போட்டிருக்காங்க, அப்சல்யூட் ப்ரைஸே 300 கோடி வைக்கலாம்னு சொல்லி சொன்னார். அப்படி வைத்தால் வருவாங்களாங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு சங்கடமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ வந்து கம்பெனி தரப்பு லாயர் இன்னொரு ஐடியா சொன்னார். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி சொன்னார். அமரப்பள்ளிங்கிற இடத்துல, அமரப்பள்ளின்னு ஒரு ஊரில் நார்த் இந்தியாவில் அமரப்பள்ளிங்கிற இடத்துல ஒரு கட்டுமான துறையில் இதே மாதிரி இதே பிரச்சனை வந்து முடக்கிட்டாங்க. முடக்கினப்போ அவங்க ஜட்ஜி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ஜட்ஜ்மெண்ட்டில், நீங்களே இந்த இடையில இப்போ விடுபட்ட பில்டிங்லாம் இருக்கு இல்லையா, அங்கங்கே பாதி பில்டிங் கட்டி இருக்கோம்ல, அது கட்டாதவங்களுக்கு கூட நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு டைம் பீரியடு கொடுத்து இந்த டைமுக்குள்ளார நீங்கள் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதை கோட் பண்ணி காமிச்சார், அமரப்பள்ளி ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சார். அதை இப்போ குறித்து நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு 1 வீக் கிட்ட டைம், 10 டேஸ் கிட்ட டைம் கேட்டிருக்காங்க நிறுவன தரப்பில். அதுவும் ஒன்றும் முடிவாகலை இன்னும். அடுத்து யூஓடபிள்யூவில் இந்த நீதியரசர் வந்து கொஞ்சம்
சிரிச்சுட்டே சொன்ன ஒரு ஒரு இது என்னென்னா, இவ்வளோ தூரம் கேன்சல் பண்ணுறாங்க கொள்கிறாங்க, இந்த கணக்கு வழக்கெலாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கேன். இது இஓடபிள்யூவில் காமர்ஸ் குரூப் படித்தவங்க கொஞ்சம் பேர் ஏன் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து நானும் பேசுகிறேன், கவர்மெண்ட்டை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸே பயன்படுத்திக்கலாம், படிச்சுட்டு வேலை நம்ம இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸு பார்ட் டைமில் வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். அவங்க ஒரு 10-12 பேர் அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு சேலரி 25,000 நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாரு. அப்புறம் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது இப்போலாம் ஏலம் போயிட்டுருக்கு. இது ஏலம் தான் போயிட்டுருக்கு தவிர, இந்த ஏலத்துக்கு தான் எம்எஸ்டிசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தவிர, செட்டில்மெண்ட்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, ஒரு தனி டிஆர்ஓ ஒரு 6 மாதத்துக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி நீதியரசரே அவர் வாயால் சொன்னார். அப்புறம் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணும். இந்த நியமக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, 5,000 10,000 பேர் முதலீடு பண்ணவங்க, இந்த மாதிரி ஏமாந்து போனவங்க, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த எல்லா நிறுவனங்களுக்குமே செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் சீக்கிரமாக செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அதை கொஞ்சம் ஆணித்தரமாக அழுத்தியே சொன்னார். சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து நெல்லை துணை நகரம் இருக்கு இல்லையா, அது நாங்குநேரி, அதில் வந்து பிளாட் நம்பர் 1151 அண்ட் 1152 நல்லா நோட் பண்ணிச்சிங்க. 1151 1152 இந்த ரெண்டுனுடைய சைஸு, பிளாட் சைஸ் வந்து வித்தியாசமாக போட்டிருக்காங்க, தப்பாக போட்டிருக்காங்க. அது ரெண்டையுமே கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. ஏலத்துக்கு போயிருக்கு, அதை கேன்சல் பண்ண சொல்லி ஒருவேளை பணம் கட்டியிருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுத்துலாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வெஸ்டர்ன் வேலி பெரியகுளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கமர்ஷியல் ஷாப் நம்பர் 1, கமர்ஷியல் ஷாப்புக்குன்னு விட்டுருப்பாங்க, கமர்ஷியல் ஷாப் நம்பர் 1 அளவு தப்பாக இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரஜினி மேடம் வந்து யூபிஐ பற்றி பேசினாங்க. யூபிஐ இன்னும் வந்து ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க, எம்எஸ்டிசி. அது நீதியில் சொன்னதால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்க, அதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து யாராவது தெரியலன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி பண்ணணும், யூபிஐ பேமெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்துலாம் பண்ணுறவங்க அந்த மெத்தடில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் இப்போ தான் முக்கியமான ஹைலைட் வரப்போகுது. அதாவது ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இல்லையா, ஏஜென்ட்டுகள் நிறையா இருக்காங்க. வெறும் 116 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டுருக்குறாங்க, நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு கோடிக்கணக்கில் வீடுகள் கட்டி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு பேச்சு வந்தது. இத்தனை நாள் வராமல் இன்னைக்கு ஏன் அப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வருதா? நான் சொன்ன பிறகு வருதா உங்களுக்கே இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இத்தனை நாளும் கேட்காம இப்போ கேட்குறது வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. எப்படின்னாக்கா, இது நிறுவனத்தாரே சொல்லி ஆளுங்களை உள்ளே அனுப்பி கோர்ட்டுக்கு அனுப்பி அவங்களே சொன்ன மாதிரி தெரியுது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன விஷயம்னா, அந்த நிறுவனத்தாரோட ஒத்துழைக்காமல், அதாவது இப்போ அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்காம, அதாவது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் வந்து காசு வாங்கின மாதிரி அவங்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஒதுங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கங்கிறது நம்மளுடைய கணிப்பு. உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, அப்படி இல்லைன்னா உள்ளே கொண்டு வர முடியல, அவங்கள ஏன் வந்து நம்ம வந்து எஃப்ஐஆர்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கிறாங்கன்னு நமக்கு தோணுது. சில தகவல்களும் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அவங்களே அனுப்பி கேட்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் ஒரு காமெடி, பெரிய காமெடி, எனக்கு நினச்ச சிரிப்பு தான் வருது. ஒரு தலைவர், அவர் வந்து எஸ்ஹெச்சி, அவர் ஒருத்தர் பேரை சொல்லி, நெய்வேலியில் ஒருத்தரோட பேரை சொல்லி, அந்த முகவர் அவர் வந்து ஏஹெச்சா சிஹெச்சா தெரியாது, அவருடைய பேரையே சொல்லி நீதிபதிட்டேன் இவரெலாம் இந்த மாதிரி இவ்வளோ கோடி வாங்கி போட்டுருக்காரு அப்படின்னு சொன்னார். கோர்ட்டு நடவடிக்கைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த நபருக்கு, அவர் யாரை சொன்னாரோ அந்த நபருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னை பற்றி சொன்ன நபரே ஒரே ஒரு முதலீட்டாளரை எனக்கு பிடிச்சி கொடுத்தாரு. சொலையே 5 லட்ச ரூபா ரவுண்டாக கமிஷன் வாங்கிட்டு போனார். யார்? ஒரு தலைவரை பற்றி இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா, அவர் ஒரு கஸ்டமரை பிடிச்சி கொடுத்துட்டு, இவரும் லீட்ரு எஸ்ஹெச்சி கோர்ட்டில் போய் பேசுகிறவர். இது வந்து காவல்துறை ஈஓடபிள்யூ நல்லா கவனம் கவனிக்கணும். இந்த வீடியோ வந்து ஈஓடபிள்யூ பார்ப்பாங்க நினைக்கிறேன், எல்லாம் பார்க்குறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் சொன்னார், அவர் அடிக்கடி என் பேரையும் சொல்லுவான் அந்த ஆள்.
ஏன் பேரும் சொல்லுவான். சுந்தர தியாகராஜன் ஒரு இந்த நிறுவனத்தில் டைரக்டர்ன்ட்டான். சுந்தர தியாகராஜன் வந்து பணமாக கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு பேரை சொல்லியே சொன்ன ஆள் நெய்வேலியினுடைய ஒரு தலைவர் பேரை சொல்லிட்டு இவர் நிறைய வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன ஆளை அந்த தலைவர் சொல்றாரு 5 லட்சம் ரூபா சுளையா என்கிட்ட எடுத்துட்டு தான் கொடுத்தான் அந்த ஆளு. ஒரே ஒரு கஸ்டமருக்கு ஒரே ஒரு கஸ்டமர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இவன் வாங்கியிருக்கான். இவன் போய் கோர்ட்ல போய் பேசுறான். பாருங்க தோழர்களே, இவனை தான் முதல்ல கைது பண்ணணும். இவங்களாம் முதல்ல எஃப்ஐஆர் போடணும். என்ன நடக்குது? நான் அங்கே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்குலாம் ஞாபகம் நினைக்கிறேன். கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. இது ரோஷன்கான் சார் சொல்றது எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். இறைவன் மிகப்பெரியவன், சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் என்பாரு. ரோஷன்கான் சொல்ல நான் ரசிச்சு கேட்பேன் அவர் பேசுறத. கரெக்டு தான், அவர் சொல்ல கரெக்டு தான். இறைவன் சூழ்ச்சிக்காரன், சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். இறைவன் பெரியவன், மிகப்பெரியவன், சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் பாரு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், இவர்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்குற காலம் வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க தோழர்களே. நம்ம யாரையும் பிடிச்சி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம எதுவும் சொத்துக்களை அட்டாச் பண்ண அவசியம் இல்லை. இவர்களுக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சொத்துக்களை காட்டி கொடுப்பான் பாருங்கன்னு நான் சொன்னேன். அது இப்போ நிறைவேறிச்சு. அது என்னன்னா, இந்த தகவலை கேட்டு யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா சார்? கண்டிப்பா ஃபோன் பண்ணியிருப்பாங்களே, உங்களை விட்டுருக்க மாட்டாங்களே. ஒரு 3-4 பேர் எனக்கு லீடர்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி என்ன சார் எனக்கு நீங்கள் கோர்ட்டில் வந்து அது நீதியரசர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு இந்த லீடர் பேர்லாம் சொன்னோடனே அவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. அவர் அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட்லையும் கொண்டு வரல, அந்த நேம்லாம் கொண்டு வரல. அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த லாவண்யா அட்வொகேட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாங்க. இந்த நிறுவனத்தில் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களே, குறிப்பாக அந்த திருமுருகன் சங்கீதா உங்கள் முன்னாடியே அந்த வழக்கு வந்து இவர் ஆனர் அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீதியரசர் அதை பிடிச்சிக்கிட்டாரு, கடுப்பாயிட்டார். என்ன சொன்னார்னா, யூடபிள்யூ பிபி பஸ் சொன்னார், நீங்கள் இம்மீடியட்டாக இந்த நிறுவனத்தில் முகவராக செயல்பட்டவங்கள எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய லிஸ்ட்டை எனக்கு கொடுங்க. நான் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பேசி இம்மிடியேட்டாக சஸ்பென்ஷன் பண்ண சொல்கிறேன் சொல்லி சொல்லிட்டார். இதை கேட்டுட்டு எனக்கு ஒரு 3-4 பேர் ஃபோன் பண்ணாங்க. நான் பொதுவெளியில் சொல்ல வேணாம்னு பார்த்தேன், கேட்டதுனால சொல்கிறேன். அவங்க என்ன ஏஜென்சி என்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணட்டும், நாங்கள் வேறு வழி இல்லை சார், நாங்கள் இந்த மாதிரி நிறுவனம் எங்களை வந்து கைவிடுது. இப்போ நிறுவனத்துக்காக தான் உழைச்சாங்க, பணத்தை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் வாங்கி எங்கள் பாக்கெட்டில் போடல, நிறுவனத்துல தான் கொடுத்தோம். நிறுவனம் நடத்த தெரியலன்னா அவங்க தான் குற்றவாளி. நாங்கள் அந்த பணத்தை திருடி பாக்கெட்டில் போடல. சொன்னவர் ஒருவேளை நியாயமானதாக இருக்கலாம். பாக்கெட்டில் போட்ட தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன நிறைய கிழந்து கொடுத்த பணத்தை மேலே கொடுக்காமலும் மேலே மெச்சூரிட்டி பணத்தை கீழே கொடுத்தது கொடுக்காமலும் இருக்கான். அப்படியா இருக்கான். என்கிட்ட பேசினாலும் நியாயமான தான் இருப்பாங்க. என் பேர் சொல்ல விரும்பல. அப்போ நாங்கள் அப்போ தனிமையாக வந்து ஒரு சங்கம் அமைக்கலான்னு இருக்கோம் சார். எப்படி சங்கம் அமைக்கலான்னு இருக்காங்க? ஆமாம், ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன். என்ன எங்களை பாதுகாத்துக்கணும்ல. நாங்கள் என்ன சார் பண்ணுறோம், நாங்கள் சங்கம் அமைக்கலாம்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சங்கம் அமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. சங்கம் எப்படி ஆரம்பிக்கணும்னா நான் சொல்லித்தரேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் எங்களுக்கு ஆலோசகராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அது மறுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்காக நான் நிற்கிறேன். நான் ஐ எம் நாட் எ லீடர். நான் ஒரு லீடர் கிடையாது. பியூர் அக்மார்க் முதலீட்டாளர் தான். என்னுடைய சொந்த பணத்தை தான் ஏமாந்துருக்கேன். யார்ட்டையும் வாங்கி நான் நிறுவனத்தில் கொடுக்கல, ஒரு பைசா நான் கமிஷன் வாங்கலை. ஸோ அதனால் நான் ஏஜென்ட் கமிஷன் வாங்காதனால, நான் ஏஜென்ட் இல்லாதனால நான் அவங்களுக்கு வந்து ஏஜென்ட்டுகளுக்கு எப்படி நான் வந்து அட்வைஸராக இருக்க முடியாது. ஏதாவது நீங்கள் ஐடியாக்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் வேணால் அப்பப்போ நான் சொல்கிறேன்னே தவிர முடியாது சொல்லிட்டேன். இப்போ இப்படி போயிட்டு இருந்தேன்னா என்ன நடக்கும்னாக்கா, இப்போ டக்கா பாரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இவங்களே அப்ரூவரா மாறது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அப்ரூவரா மாறிடுவாங்க. இப்போ நீங்க ஏன் எஃப்ஐஆர் போடுறீங்க, நாங்களே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறோம்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பி இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது இவங்க பேசுறதுனால தான் நான் சொல்றேன். நானா பேசல, அதை ஒருத்தர் அனுப்பி நீங்க எல்லாம் நடந்த நிகழ்வு வந்ததுனால இப்ப பேசுறோம். எனக்கு தகவல் வந்ததுனால, எனக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் நான் சொல்றேன். எனக்கே அந்த ஐடியா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால இப்போ என்ன ஆனாக்கா, இப்போ நிறுவனம் வந்து இவங்களெல்லாம் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கலாம். இவங்க நினைப்பாங்க அப்ரூவரா மாற வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் காட்டி கொடுக்க காலம் கண்டிப்பா வரும். நான் சொன்னேன், ஆண்டவர் அதனுடைய சிம்டம்ஸை காட்டிட்டார். இதுதான் நடக்கும். தொடர்களே நல்ல நிகழ்வு நடந்திருக்கு. அடுத்த வாய்தா வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை, வழக்கம் போல் வெள்ளின்னு சொல்லிட்டாரு. காலையில் 10:30 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இதில்
ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, யார் எமர்ஜென்சி பதிவு பண்ணாதீங்க, பணம் நமக்கு வந்து கிடைக்கும், பணம் வேணுன்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நமக்கு எகென்ஸ்டாக இருந்த பொழுது நான் தனி ஒருவனாக இருந்து பதிவு பண்ணுங்க இல்லைன்னா இதை வந்து டான்பீட் கோர்ட்டுக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுட்டாங்கன்னா 10-15 வருஷம் ஆகும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அப்போல்லாம் எதிர்த்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்குள்ள வந்து என்னை போடா வாடான்னு பேசினவன் தான் அவன். என்னை போடா வாடான்னு பேசினவன் என்னை எப்போ நேரில் பார்க்குறேனோ அப்போ என்னை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். பேரே சொல்கிறேன், மானாமதுரை சேர்ந்தவன். அவன் இன்னைக்கு உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு உண்மை சந்தோஷமா இருந்தது. இந்த ஏலம் விடுற சம்பந்தமா ஆடு கொடுக்கறது, இந்தந்த பேப்பர்ல ஆடு கொடுங்க, ரெண்டாவது வந்து வீக் எண்டில் கொடுங்க, சனிக்கிழமை கொடுங்க, சாட்டர்டே கொடுங்க, நீங்க வீக் டேஸ்ல கொடுத்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது யாருக்கு வெற்றி? பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வெற்றி, குறிப்பா அந்த சுந்தர் தியாகராஜனுக்கு வெற்றி. ஏன்னா அவர் மாறுறாரு, அவர் மனசு மாறுது, ஏழை எடுத்துதான் ஆகணும்னு அவர் மனசு மாறுது. இந்த அளவுக்கு பிளாட்டுகளை புக் பண்ண வைத்ததே சீனியர் சிட்டிசன் சங்கம்னு கூட சொல்லலாம். அது அது மக்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆனால் அந்த நன்றி கெட்ட நிறுவனத்துக்கு தெரியாது. நிறுவனம் நன்றி கெட்ட நிறுவனம். இந்த கெட்டகுமார் கதை சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்க. கெட்டகுமாருக்கு தான் தலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அது போயிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ நிறுவனத்தை வந்து எதுக்க போகிறது கிடையாது. நிறுவனத்தோடு இணைஞ்சு தான் நம்ம முதலீடு திரும்பி வாங்க போகிறோம். இன்னும் நிறைய டிராவல் பண்ணிட்டு இதோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. இந்த கெட்டகுமாரை எல்லாம் காணாம போயிடுவான். இன்னும் இந்த வழக்கு வந்து 10-15 வருஷம் நடக்கும், ட்ரையல் கோர்ட் நடக்கும், முடிவுக்கு வந்துடாது. ஸோ அது வரைக்கும் நாம இருப்போம், இப்போ இருக்கிற மாதிரி இருப்போம். ஜீவனும் பலனும் ஆண்டவர் தரணும். நமக்காக மக்களே நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க. மற்றபடி நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ரேயரில் நீதியரசர் வந்து அவசரப்பட்டு இதை பேர்லாண்டுகளை அப்படியே ஏலம் விட்டுறாம இதை வந்து அப்ரூவ்டு பிளாட்டுகளை மாற்றி கொடுத்தாக்கா நமக்கு வந்து விற்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வெளியிலேருந்து பணம் ஏலத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, அவர் 300 கோடி வைக்கிறாரு. வெளியில் வந்து ஏலம் எடுத்தால் கூட பரவாயில்ல, பணமாக கிடைக்கும். ஆனால் வருவாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. அது இவர் கம்பெனியில் ஆயிரம் சொல்லிட்டார், பணமாக கொடுத்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அதில் சிக்கலாக இருக்குது, ஒயிட் மணி பிளாக் மணி எல்லாம் இருக்குது, அதனால் வரமாட்டாங்கன்னு சொன்னார். அதுதான் நடக்க போகுது. அதனால் தோழர்களே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ ஏலமே எடுக்காமல் சொன்ன ஆளுங்க கூட கோர்ட்டில் போயிட்டு சாதகமாக பேசக்கூடிய நிலைமை இருக்கிறது வந்து இது ஒரு நல்ல அடையாளம். அதனால் தோழர்களே நல்லா சந்தோஷமாக இருங்க. என்ன அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்க தான் ரொம்ப அல்லாடிட்டு இருக்காங்க. 1 லட்சம் போட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னத்தை எடுக்க முடியும்? எடுக்க முடியாது, பிளாட்டும் எடுக்க முடியாது. இப்போ வேறு பிட் பண்ணி ஏற்றி வர விடுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆட்டோ பிட்லாம் போடான்னு சொல்கிறாங்க. இந்த 1 லட்சம் 2 லட்சம் போட்டால் என்ன பண்ணுவாங்க? இந்த பணமாக வர்றதை அவங்களுக்கு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இதுலேயும் பங்குக்கு போய் நம்ம யாரும் நிற்காம இருக்கணுங்கிறத விட்டு கொடுக்கணும். அது என்ன நல்லது. அதனால் தோழர்களே இதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இதெல்லாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. இப்போ ஏஜென்ட்டே அசோசியேட் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி ஆரம்பித்தாங்க என்ன ஆகும்? நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க. நிறுவனத்தை வந்து எதிராக அப்ரூவலாக மாற ஆரம்பிப்பாங்க. யார் யார் கொள்ளடிச்சிருக்கிறா, இப்போ நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இவன் கொள்ளடிச்சான் அப்படின்னு இவன் சொல்ல, இவன் எதிராக இருக்கிறவன் இவன் சொல்ல. இந்த நிகழ்வுலாம் கண்டிப்பாக இனிமேல் நடக்கும் என்பது நம்மளுடைய அனுமானம். நன்றி தோழர்களே. எதுனா தான் நல்லதே நடக்கட்டும். நன்றி நன்றி நன்றி.